வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பாடம் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வளிமண்டலத்தோட கட்டமைப்பு, அதுக்கப்புறம் வளிமண்டலத்தோட அடுக்குகள் பற்றி தெரிஞ்சு போகிறோம். வானிலை, காலநிலை இதோட வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் எந்தெந்த காரணிகள் பாதிக்குது அப்படிங்கிறதையும், மேகம், காற்று, மழை இதோட வகைகளையும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூமி அப்படிங்கிறது உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோளாக இருக்குது. காற்று இல்லாத பூமியை நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னா காற்று ரொம்ப அவசியம். பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய காற்று படலத்தை தான் வளிமண்டலம்னு சொல்கிறோம். பூமியை வளிமண்டலம் சூழ்ந்திருக்கிறதுக்கு அதோட ஈர்ப்பு விசை தான் காரணம். அடுத்தது வந்து வளிமண்டல கூட்டமைப்பு. ஸோ வளிமண்டலத்தில் வாயு இருக்குது, நீராவி இருக்குது, தூசுகள் இருக்குது. இது எல்லாமே வேறுபட்ட விகிதத்தில் கலந்து இருக்குது. நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் வளிமண்டலத்தோட நிரந்தரமான வாயுக்கள். இந்த ரெண்டு வாயுக்களும் 99% இருக்குது. அதோட விகிதத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் நிரந்தரமாக வந்து இருக்குது. இது நைட்ரஜனும் ஆக்சிஜனும். மீதம் இருக்க 1% என்ன இருக்குன்னா, ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஹீலியம், ஓசோன், ஹைட்ரஜன் இதெல்லாம் இருக்குது. ஆர்கான் வந்து 0.93%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, நியான் 0.0018%, ஹீலியம் 0.0005%, ஓசோன் 0.0006% மற்றும் ஹைட்ரஜன் 0.00005%. இந்த வாயுக்கள் எல்லாமே இருக்குது. கிரிப்டான், செனான், மீத்தேன் இதெல்லாம் வளிமண்டலத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதோட வளிமண்டலத்தில் நீராவியும் இருக்குது. அதோட பர்சன்டேஜ் வந்து 0லேருந்து 0.4% வரைக்கும் நீராவி இருக்குது. முக்கியமான காரணிகளாக வந்து நீராவி இருக்குது. இது வானிலை நிகழ்வுகளை நிர்ணயிக்கிற முக்கியமான காரணியாக நீராவி இருக்குது. தூசுத்துகள், உப்புத்துகள், மகரந்த துகள், புகை, சாம்பல், எரிமலை சாம்பல் இதெல்லாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற திடப்பொருள்கள். அடுத்து நைட்ரஜன் வாயுவை கண்டுபிடிச்சவரோட பேர் கொடுத்துருக்காங்க, டேனியல் ரூதர்ஃபோர்ட். இவர் பொது ஆண்டு 1772 வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு இருக்குது அப்படிங்கிறதையும், பொது ஆண்டு 1774 ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிறவர் ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். 1772 டேனியல் ரூதர்ஃபோர்ட், 1774 ஜோசப் பிரிஸ்லி. ரூதர்ஃபோர்ட் நைட்ரஜன் வாயுவை கண்டுபிடிச்சாரு, ஜோசப் வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சாரு. இது எல்லாமே வளிமண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ உயிரினம் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, சூரிய கதிர்வீசல் அப்புறம் வந்து சூரிய வெப்ப அலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தை ஈர்த்து வச்சுக்கிட்டு வளிமண்டலத்தில் வெப்பமாகவே வச்சுக்குது. நைட்ரஜன் அப்படிங்கிறது ரசாயன மாற்றம் எதுவும் அடையாமல் ஒரு செறிவூட்டக்கூடிய வாயுவாக இருக்குது. சூரியன்கிட்டேருந்து இருக்கக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து ஓசோன் படலம் நம்மளை காப்பாற்றுது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய திடத்துகள்கள் நீர்க்குவி புள்ளிகளாக செயல்பட்டு நீராவி சுருங்குதல் நடக்குது. இந்த நீராவி வந்து அதுக்கப்புறம் குளிர்விக்கப்பட்டு மழையாக பெய்யுது. என்ன சொல்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த வெப்பத்தெல்லாம் ஈர்த்து வச்சுக்கிட்டு வளிமண்டலத்தில் வெப்பமாகவே வச்சுக்குது. நைட்ரஜன் அப்படிங்கிறது ரசாயன மாற்றம் எதுவுமே மாறாத ஒரு செறிவூட்டக்கூடிய வாயுவாக தான் இருக்குது. ஓசோன் படலம் நம்மளை கதிர்வீச்சிலேருந்து பாதுகாக்குது. நீராவி சுருங்குதல் நடந்து அதுக்கப்புறம் குளிர்விக்கப்பட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யுது. அடுத்தது வளிமண்டல அடுக்குகள். ஸோ அடுத்தது வந்து வளிமண்டலத்தோட அடுக்குகள். வளிமண்டலம் அப்படிங்கிறது பூமியோட பக்கத்தில் இருக்கும்போது அடர்த்தியாக இருக்குது. அதே வந்து உயரம் அதிகமாக போக போக அடர்த்தி கம்மியாகி கடைசியில் அண்டவெளியோடு கலந்து விடுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வளிமண்டலம் 5 அடுக்குகளாக காணப்படுது. என்ன? வளிமண்டல கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 அடுக்குகளாக காணப்படுது.
வளிமண்டல கீழடுக்கு. ட்ரோபோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன மீனிங்னா மாறுதல் அப்படிங்கிறது பொருள். ட்ரோபோஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல், அதோட பொருள் என்ன? மாறுதல். இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. வளிமண்டல கீழடுக்கு தான் இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது. ட்ரோபோஸ் அப்படின்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம். இது வளிமண்டலத்தோட கீழடுக்கு. இந்த அடுக்கு துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் உயர அளவில் இருக்குது. நிலநடுக்கோட்டு பகுதிகளில் 18 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது. இந்த அடுக்கில் உயரம் போக போக வெப்பநிலை கம்மியாகும். இந்த அடுக்கில் தான் எல்லா வானிலை நிகழ்வுகளும் நடக்குது. அதனால வளிமண்டலத்தோட கீழடுக்க வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடுக்கோட மேல் எல்லை ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வானிலையை உருவாக்கும் அடுக்கு எந்த அடுக்குனா ட்ரோபோஸ்பியர், அதாவது கீழடுக்கு தான் வானிலையை உருவாக்கும் அடுக்கு. இந்த அடுக்கில் தான் எல்லா வானிலை நிகழ்வுகளுமே நடக்குது. அடுத்தது மீளடுக்கு. கீழடுக்குக்கு மேலே மீளடுக்கு இருக்குது. இது வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. இங்கே ஓசோன் மூலக்கூறு அதிகமாக இருக்கிறதுனால இதை ஓசனோஸ்பியர்னு சொல்கிறோம். இங்கு உயரம் அதிகமாக வெப்பநிலையும் அதிகமாகுது. அதில் என்ன பார்த்தோன்னா உயரம் போக போக வெப்பநிலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கீழடுக்கில் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக உயரம் அதிகரித்து செல்ல வெப்பநிலையும் அதிகரிக்குது. இந்த அடுக்கு ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இந்த அடுக்கில் மேல் எல்லையை என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரேட்டோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசனோஸ்பியர் இது இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியரை வேறு எப்படி சொல்லலாம்னா ஓசனோஸ்பியர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஓசோன் மூலக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது எந்த அடுக்குன்னு கேட்டால் ஸ்ட்ரேட்டோஸ்பியர், அதாவது மீளடுக்கு. அடுத்தது இடையடுக்கு. இடையடுக்கு வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது. இங்கே உயரம் அதிகமாக வெப்பநிலை குறையுது. ஸோ இங்கே உயரம் அதிகமாக இடையடுக்கில் வெப்பநிலை குறையுது. பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கற்கள் இந்த அடுக்கில் நுழைந்ததும் எரிஞ்சு போகுது. இந்த இடையடுக்கோட மேல் எல்லையை மீசோபாஸ்னு சொல்கிறாங்க. இடையடுக்கோட மேல் எல்லையை மீசோஸ்பாஸ். இடையடுக்கு அப்படிங்கிறது மீசோஸ்பியர், அதனால தான் இதை மீசோபாஸ், அதாவது மேல் எல்லையை மீசோபாஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் புவியை நோக்கி வரும் விண்கற்கள் இந்த அடுக்கில் நுழைந்ததும் எரிவிக்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அடுக்கு வந்ததும் இந்த மாதிரி விண்கல்லாம் எரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இடையடுக்கு அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது வெப்ப அடுக்கு. இடையடுக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்கு தான் வெப்ப அடுக்கு. இது 400 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பரவி காணப்படுது. வெப்ப அடுக்கோட கீழ்ப்பகுதியில் வாயுக்களோட அளவு சீராக இருக்கிறதுனால இதை ஹோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ வாயுக்களோட அளவு அப்படிங்கிறது கீழ்ப்பகுதியில் சீராக இருக்கிறதுனால இதை ஹோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க. எந்த அடுக்கு ஹோமோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் வெப்ப அடுக்கு இல்லை தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ வாயுக்களோட அளவு சீராக இருக்கிறதுனால தான் இதை ஹோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இது இங்கேனா கீழ்ப்பகுதியில், வெப்ப அடுக்கோட கீழ்ப்பகுதியில் தான் இந்த மாதிரி சீராக இருக்குது. இதை வெப்ப அடுக்கோட மேல் பகுதியில் வாயுக்களோட அளவு சீரற்று இருக்கிறதுனால அந்த பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்ரோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இந்த அடுக்கில் உயரம் போக போக வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் இருக்குது. இங்கே அயனிகளும் மின்னணுக்களும் இருக்குது. ஸோ வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர், இது தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் இருக்குன்னா வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் இருக்குது. இங்கே தான் அயனிகளும் மின்னணுக்களும் காணப்படுது, அதனால தான் அயனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. பூமியிலிருந்து பெறக்கூடிய வானொலி அலைகள் இந்த அடுக்கிலிருந்து தான் பூமிக்கு திருப்ப அனுப்பப்படுகிறது. இதுவும் முக்கியம். ஸோ எந்த அடுக்கிலிருந்து வானொலி அலைகள் பூமிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறதுன்னு கேட்டால் வெப்ப அடுக்கு இல்லை தெர்மோஸ்பியர்லேருந்து திருப்பி அனுப்பப்படுகிறது. அடுத்தது
வெளி அடுக்குக்கு அப்பால் இருக்கக்கூடிய அடுக்கு வந்து காந்தக்கோளம். இது வந்து பூமியோட காந்த மண்டலம். இந்த மண்டலம் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான்களை தக்க வச்சுக்குது. இந்த காந்த மண்டலம் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான்களை தக்க வச்சுக்குது. பூமியோட மேல் பரப்பிலிருந்து சுமார் 64,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காந்த வயல் அப்படிங்கிறது பரவி இருக்கு. அடுத்து வெளியடுக்கு. வளிமண்டல அடுக்குகளோட மேல் அடுக்கு தான் வெளியடுக்கு. வளிமண்டல அடுக்குகளோட மேல் அடுக்கு வெளியடுக்கு. இங்கே வந்து வாயுக்கள் ரொம்ப குறைந்து காணப்படுது. இந்த அடுக்கோட மேல் பகுதி படிப்படியாக அண்ட வெளியோடு கலந்துடுது. இதில் இது முக்கியம். அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் மற்றும் அரோரா பொரியாலிஸ் அப்படிங்கிற வினோத ஒளி நிகழ்வுகள் இந்த அடுக்கில் நடக்குது. அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் அரோரா பொரியாலிஸ் சொல்லக்கூடிய ஒளி நிகழ்வுகள் எந்த அடுக்கில் நடைபெறுகின்றது அப்படின்னா வெளியடுக்கு. சூரியனோட மேற்பரப்பில் உருவாகக்கூடிய காந்த புயல் காரணமாக வெளியேற்றக்கூடிய மின் அடுக்களால் துருவ பகுதிகளில் நள்ளிரவு வானத்தில் வான வேடிக்கையின் போது உருவாகும் பல வண்ண ஒளி சிதறல் போன்ற காட்சி தோன்றுகிறது. இதுவே அரோராஸ் எனப்படுகிறது. நம்ம பார்த்தோம் அரோராஸ் ஆஸ்ட்ரியாலிஸ் அரோரா பொரியாலிஸ் அப்படிங்கிற நிகழ்வுகள் இந்த வெளியடுக்கில் நடக்குதுன்னு பார்க்குறோம். இது ஏன்னா சூரியனோட மேற்பரப்பில் உருவாகக்கூடிய காந்த புயல் காரணமாக அந்த மின் அணுக்கள் வெளியேற்றப்படுது. அதனால துருவ பகுதியில் ஒளி சிதறல் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து அரோராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதோட 5 அடுக்குகளை பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த அடுக்குகளை திருப்பி பார்த்துட்டு வரலாம். வளிமண்டல அடுக்குகள் 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. வளிமண்டல கீழடுக்கு அப்படிங்கிறது ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ் அப்படின்னா கிரேக்க சொல், இதுக்கு மாறுதல் அப்படின்னு பொருள். இந்த அடுக்கில் தான் எல்லா வானிலை நிகழ்வுகளுமே நடக்குது. அதனால இந்த அடுக்கு வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் அடுக்கு அப்படிங்கிறது ஓசோனோஸ்பியர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா ஓசோன் மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அடுக்கு ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இது வந்து ஸ்டேட்டோஸ்பியர். மேல் அடுக்கு அப்படிங்கிறது ஸ்டேட்டோஸ்பியர். இடை அடுக்கு அப்படிங்கிறது பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கற்கள் இந்த அடுக்கில் நுழைந்ததும் எரிந்து போகுது. இங்கே உயரம் அதிகமாக போக போக வெப்பநிலை குறையுது. அடுத்தது வெப்ப அடுக்கு. வெப்ப அடுக்கோட கீழ்ப்பகுதியில் வாயுக்களோட அளவு சீராக இருக்கிறதுனால இதை ஹோமோஸ்பியர்னு சொல்கிறோம். வெப்ப அடுக்கோட மேல் பகுதியில் வாயுக்களோட அளவு சீரற்று இருக்கிறதுனால அதை ஹெட்ரோஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த வெப்ப அடுக்கு பகுதியில் தான் அயனோஸ்பியர் இருக்குது. அயனிகளும் மின் அடுக்குகளும் இருக்குது. பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய வானொலி அலைகள் இந்த வெப்ப அடுக்கில் தான் திருப்பி பூமிக்கு அனுப்பப்படுது. அடுத்தது வெளியடுக்கு. வளிமண்டல அடுக்குகளோட மேல் அடுக்கு தான் வெளியடுக்குன்னு சொல்கிறோம். இங்கே தான் அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் அரோரா பொரியாலிஸ் அப்படிங்கிற ஒளி நிகழ்வுகள் இந்த அடுக்கில் தான் நடக்குது. அடுத்தது வந்து வானிலை மற்றும் காலநிலை. வானநிலையும் அதோட காலநிலையும் வளிமண்டல நிகழ்வுகளோட தொடர்புடையது. வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஓர் இடத்துல நடைபெறக்கூடிய வளிமண்டல நிகழ்வுகள் தான் வானிலை அப்படிங்கிறது. வானிலைனா என்ன? ஒரு நாளில் ஓர் இடத்துல நடைபெறக்கூடிய வளிமண்டல நிகழ்வுகள் வானிலைன்னு சொல்கிறோம். நீண்ட கால வானிலையோட சராசரி தான் காலநிலைன்னு சொல்கிறோம். நீண்ட கால வானிலையோட சராசரியை தான் காலநிலைன்னு சொல்கிறோம். வானிலை காலநிலையை என்னென்ன காரணிகள் நிர்ணயிக்கும்? நிலநடுக்கோட்டிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தும், கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கும், கடல்லிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த வானிலையும் காலநிலையும் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இந்த 3. அதுக்கப்புறம் வீசுகின்ற காற்றோட தன்மை, மலைகளின் இடையூறு, மேகமூட்டம், கடல் நீரோட்டங்கள், இயற்கை தாவரங்கள், இதெல்லாம் ஆப்ஷனில் கூட கேட்கலாம்.
வானிலை காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கலாம். நிலநடுக்கோட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, கடலிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வீசுகின்ற காற்றின் தன்மை எப்படி இருக்குது, மலைகள் இடையூறு இருக்கா இல்லையா, மேகமூட்டம் அந்த பகுதியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து, கடல் நீரோட்டங்கள் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து, இயற்கை தாவரங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருக்கும். ஃபஸ்ட்டு நிலநடுக்கோட்டிலிருந்து தூரம். நிலநடுக்கோட்டு பிரதேசங்களில் சூரியனோட கதிர்கள் செங்குத்தா விழுறதுனால அந்த பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். செங்குத்தா விழுறதுனால வெப்பநிலை அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் துருவ பகுதிகளிலும் சூரியனோட கதிர்கள் சாய்வாக இருக்கிறதுனால அங்கே வெப்பநிலை குறைவாக இருக்குது. இந்த வெப்பநிலை வேறுபாட்டிற்கு காரணம் பூமி கோள வடிவில் இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அட்டவணையில் விரிவாக கொடுத்துருக்காங்க. வானிலை காலநிலை வித்தியாசம். வானிலையில் பகுதியான வெயில் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் வளிமண்டல மாற்றத்தை பற்றி அறிவது வானிலை. நீண்ட காலத்திற்கு மிக பரந்த நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய வானிலையோட சராசரி காலநிலை. அடுத்தது, ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அடிக்கடி மாறக்கூடியது வானிலை. ஏறக்குறைய மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கிறது காலநிலை. ஒரே நாளில் ஓரிடத்தில் காலை நேரத்தில் வெப்பமாகவும் நண்பகலில் மழை பொழிவும் என வேறுபட்ட வானிலை நிகழ்வுகள் ஏற்படும். ஓரிடத்தில் ஒரே வகையான காலநிலை காணப்படும். வானிலை ஆராய்ச்சி மையங்களில் ஒவ்வொரு நாளும் வானிலை விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. வானிலை தகவல்களின் சராசரியே காலநிலை. ஒவ்வொரு நாளும் வானிலை சொன்னாங்கன்னா அது வானிலை விவரங்கள் சொன்னாங்கன்னா அது வானிலை அதை சராசரி அப்படிங்கும்போது காலநிலை. வானிலையை பற்றிய படிப்பு வானிலையியல். காலநிலையை பற்றிய படிப்பு காலநிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது, கடல் மட்டத்திலிருந்து உயரம். ஒரு இடத்தோட உயரத்தை சராசரி கடல் மட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் கணக்கிட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு 1000 கிலோமீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதை என்ன சொல்லணும்னா இயல்பு வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதை இயல்பு வெப்ப குறைவு விகிதம்னு சொல்கிறோம். இதனால் உயரமான பகுதிகளில் வெப்பநிலை குறைவாக இருக்கு. அடுத்தது, கடலிலிருந்து தூரம். ஒரு இடத்தோட காலநிலை அந்த இடம் கடல்லிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அமையும். கடல்லிருந்து வீசக்கூடிய காற்றோட தாக்கத்தால் கடலோர பகுதிகளில் சமமான காலநிலை இருக்குது. ஆனால் கடல்லிருந்து தூரமாக ஒரு நிலப்பகுதி இருக்குங்கும்போது அங்கே கண்ட காலநிலை தான் இருக்குது. தகவல் பேழை. பகல் வேளையில் கடலை விட நிலப்பகுதி ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. அதனால காற்று மேல் நோக்கி போகுது. இதனால் கடலை ஒட்டி இருக்க பகுதியில் குறைந்த காற்றழுத்தம் இருக்குது. இதனால் கடலிலிருந்து காற்று மதிய வேளையில் நிலத்தை நோக்கி வீசுது. இது கடல் காற்றுன்னு சொல்கிறோம். பகலில் கடலை விட நிலப்பகுதி சீக்கிரமாக ஹீட் ஆகுறதுனால காற்று மேலே போயிடுது. இதனால் கடலை ஒட்டி இருக்க பகுதியில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகுது. அதனால கடல்லிருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசுது. இதை என்ன சொல்கிறாங்க, கடற்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடற்காற்றுகள் கோடை காலத்தில் நிலப்பகுதிகளில் வெப்பம் குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. இரவு வேளையில் கடலை விட நிலம் சீக்கிரமாக குளிர்ந்ததுனால இந்த குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி அதிக அழுத்தத்தை உருவாக்குது. இதனால் நிலத்திலிருந்து காற்று கடல் பகுதி நோக்கி வீசுது. எங்கே அதிக அழுத்தம் உருவாகுது, குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி அதிக அழுத்தத்தை உருவாக்குது. அப்படிங்கிறதுனால நிலத்திலிருந்து காற்று கடல் பகுதி நோக்கி வீசுது. அதனால இது நிலக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வீசுகின்ற காற்றின் தன்மை.
ஓர் இடத்தின் காலநிலை காற்று உருவாகி வீசும் இடத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. வெப்பமான இடத்திலிருந்து வீசுகின்ற காற்றுகள் ஓர் இடத்தை வெப்பமாகவும், குளிர்ச்சியான இடத்திலிருந்து வீசுகின்ற காற்றுகள் ஓர் இடத்தை குளிர்ச்சியாகவும் வைக்குது. கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றுகள் மழை பொழிவை தருது. கடல்லிருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசுதுன்னா அது மழை பொழிவை தரும். ஆனால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று வீசுறதுன்னா அது வறட்சியான வானிலையை தான் கொடுக்கும். அடுத்தது மலைகளின் இடையூறு. ஒரு இடத்தின் காலநிலை மலையின் அமைவிடத்தை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுது. மலைத்தொடர் இருக்குன்னா அதை காற்றை தடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு காரணியாக இருக்குது. மழை என்ன பண்ணுது, குளிர்ச்சியான காற்றை தடுத்து குளிரிலிருந்து பாதுகாக்குது. அதே மாதிரி பருவ காற்றை தடுத்து மழை பொழிவையும் கொடுக்குது. அதான் சொல்கிறாங்க, ஒரு மலைத்தொடர் இருக்குது அப்படின்னா இந்த வீசுகின்ற காற்று போகும்போது காற்று மோதுகின்ற பக்கத்துக்கு மழை பொழிவை கொடுக்குது. இதே அந்த காற்றுக்கு அடுத்த சைடு காற்று மோதா பக்கம் அங்கே வறட்சியை கொடுக்குது. இது இந்த பகுதி மழை மறைவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. வீசும் காற்றின் எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதியை காற்று மோதும் பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதிகமான மழை பொழிவு இருக்கும். காற்று வீசும் திசைக்கு மறைவாக இருக்கக்கூடிய பகுதியை காற்று மோதா பக்கம்னு சொல்கிறோம். இங்கே குறைவான மழை தான் கிடைக்கும். அடுத்து மேகமூட்டம். மேகங்கள் என்ன பண்ணுது, வளிமண்டலத்தில் சூரிய கதிர்வீச்சை அதிகமாக பிரதிபலிக்குது. இது பூமி மேலே விழக்கூடிய வெப்பத்தை தடுக்குது. அதனால மேகம் இல்லாத பாலைவன பகுதிகளில் வெப்பத்தோட அளவு அதிகமாக இருக்கும். மேகம் இருந்துச்சுன்னா வெப்பத்தோட அளவு குறைவாக இருக்கும். அடுத்தது கடல் நீரோட்டம். வெப்ப நீரோட்டங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை வெப்பமாகவும், குளிர் நீரோட்டங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை குளிர்ச்சியாகவும் வச்சுக்குது. அடுத்தது இயற்கை தாவரங்கள். தாவரங்களில் நடைபெறக்கூடிய நீராவி போக்குனால வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று குளிர்விக்கப்படுது. இதனால அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி வெப்பநிலை குறைவாகவும், காடுகள் இல்லாத பகுதி அதிக வெப்பநிலை இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்தது காற்று. பூமியோட மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயுவை தான் நம்ம காற்றுன்னு சொல்கிறோம். கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயு காற்றுன்னு சொல்கிறோம். இந்த வளிமண்டலத்தில் காற்று செங்குத்தாக அசைகின்ற நிகழ்வு தான் காற்றோட்டம். வளிமண்டலத்தில் காற்று செங்குத்தாக அசைகின்ற நிகழ்வு காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று எப்போ என்ன பண்ணுன்னா உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வான அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி தான் வீசும். காற்று எந்த திசையை வீசுதோ அதை பொறுத்து தான் அதோட பேர் வச்சுருப்பாங்க. உதாரணமாக கிழக்கு திசையிலிருந்து வீசுகின்ற காற்றை கீழே காற்று அப்படின்னும் சொல்கிறாங்க. காற்றோட வேகத்தை அளக்க காற்று வேகமானி பயன்படுது. காற்றோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு காற்று திசை காட்டி கருவியாக பயன்படுத்தப்படுது. காற்றோட வேகத்தை அளக்கிறதுக்கு காற்று வேகமானி அதாவது அனிமோமீட்டர் பயன்படுது. காற்றோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு காற்று திசை காட்டி பயன்படுது, கருவியாக பயன்படுத்தப்படுது. காற்றை அளக்க பயன்படுத்தக்கூடிய அளவு கிலோமீட்டர் பர் மணி அல்லது கடல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று அளக்க பயன்படுத்தக்கூடிய அலகு கிலோமீட்டர் பர் மணி இல்லைன்னா கடல் மைல் அப்படிங்கிற அலகை வச்சு காற்றை அளக்குறாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். இதுதான் காற்று வேகமானி மற்றும் காற்று திசைமானி கொடுத்துருக்காங்க. அடுத்தது காற்றோட வகைகள். காற்று 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. கோள் காற்று, காலமுறை காற்று, மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள், தலக்காற்றுகள். கோள் காற்றுகள், காலமுறை காற்றுகள், மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள், தலக்காற்றுகள் சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோள் காற்றுகள். வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள். வருஷம் முழுக்க நிலையாக ஒரே ஒரு திசையை நோக்கி காற்று வீசுனுச்சுன்னா அதை கோள் காற்று. இதை நிலவும் காற்று அப்படின்னும் அழைக்கப்படுது. வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள், துருவ கீழே காற்றுகள் கோள் காற்றுகள்
அப்படின்னும் அழைக்கப்படுது. கோள்காற்றுகள் கோள்காற்றுகள் அப்படிங்கிறது வருடம் முழுக்க நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசுகின்ற காற்றுகள் தான் கோள்காற்று அப்படிங்கிறது. இதை நிலவும் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. கோள்காற்று நிலவும் காற்றுன்னு சொல்கிறாங்க. வியாபார காற்று, மேலை காற்று, துருவ கீழே காற்றுகள், கோள் காற்றுகள் இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. வியாபார காற்று, மேலை காற்று, துருவ கீழே காற்றுகள், கோள் காற்றுகள். ஃபஸ்ட்டு வியாபார காற்றுனா என்னென்னு பார்க்க போகிறோம். வட மற்றும் தென் அரைக்கோளங்களின் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலங்களை நோக்கி வீசும் காற்று வியாபார காற்று எனப்படும். எங்கள் வடக்கு தென் அரைக்கோளங்களோட துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை சார்ந்த தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகின்ற காற்றை தான் வியாபார காற்றுன்னு சொல்கிறோம். இந்த காற்று தொடர்ச்சியாக இருக்கும், அதிக வலிமையாக இருக்கும், வருடம் முழுக்க ஒரே திசையில் நிலையாக வீசும். வியாபாரிகளோட கடல் வழி பயணத்துக்கு இந்த காற்று உதவியாக இருக்கிறதுனால இதை வியாபார காற்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மேலை காற்று. மேலை காற்று அப்படிங்கிறது ஒரு நிலையான காற்று. இது வட தென் அரைக்கோளங்களோட வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வு அழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும். இது வட அரைக்கோளத்தில் தென்மேற்கிலிருந்து வடகிழக்காகவும் தென் அரைக்கோளத்தில் வடமேற்கிலிருந்து தென்கிழக்காகவும் வீசுது. மேலை காற்று ரொம்ப வேகமாக வீசக்கூடியது. அதனால தென்கோளத்தில் இந்த காற்றை 40 டிகிரி அச்சங்களில் கர்ஜிக்கும் 40கள் அப்படின்னும், 50 டிகிரி அச்சங்களில் சீரும் 50கள் அப்படின்னும், 60 டிகிரி அச்சங்களில் கதரும் 60கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா மேலை காற்று ரொம்ப வேகமாக வீசக்கூடியது அப்படிங்கிறதுனால தென்கோளத்தில் இந்த மாதிரி இந்த காற்றை சொல்கிறாங்க. இந்த காற்றை மேலை காற்றுகளை சொல்கிறாங்க. எப்படி கர்ஜிக்கும் 40, சீரும் 50, கதரும் 60 அப்படின்னு சொல்லிட்டு தென்கோளத்தில் அந்தந்த அச்சங்களில் இந்த மாதிரி அழைக்கப்படுது. அடுத்தது துருவ கீழே காற்றுகள். இது உயர் அழுத்த மண்டலம், அதாவது துருவ உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்துக்கு நோக்கி வீசக்கூடிய குளிர்ச்சியான வறண்ட காற்றுகள் தான் துருவ கீழே காற்றுகள் அப்படிங்கிறது. இது வட அரைக்கோளத்தில் வடகிழக்கிலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்து தென்கிழக்கிலிருந்தும் வீசுது. இந்த காற்று ஒரு வலுவிழந்த காற்று. அப்போ துருவ கீழே காற்றுகள் அப்படிங்கிறது ஒரு வலுவிழந்த காற்று தான். தகவல் பேழை. புவியின் சுழற்சி காரணமாக காற்று அது வீசுகிற பாதையிலிருந்து விலகி வீசும். இப்படி காற்று அதோட பாதையிலிருந்து விலகி வீசுகிறத தான் நம்ம கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். காற்று தன் பாதையிலிருந்து விலகி வீசுவதை கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி வீசுது. இதுதான் ஃபெரல்ஸ் விதின்னு சொல்கிறாங்க. வட அரைக்கோளத்தில் வலப்புறம், தென் அரைக்கோளத்தில் இடப்புறம் இந்த மாதிரி விலகி வீசுது. இதுக்கு என்னது ஃபெரல்ஸ் விதின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெரல்ஸ் விதியை சொன்னது யாருன்னா வில்லியம் ஃபெரல் அப்படிங்கிறவர். ஃபெரல் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஃபெரல்ஸ் விதின்னு பேர் வச்சுருக்காங்க. வில்லியம் ஃபெரல் என்ன பண்ணான்னா சிஜி கொரியாலிஸ் விசையை பயன்படுத்தி ஃபெரல்ஸ் விதியை நிரூபித்தார். இவரோட விதி தான் சிஜி கொரியாலிஸ். இவரோட விதி கொரியாலிஸ் விதி. இந்த கொரியாலிஸ் விசையை பயன்படுத்தி தான் ஃபெரல்ஸ் அவரோட அந்த வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் வீசுது காற்று அப்படிங்கிற விதியை அதை சப்போர்ட் பண்ணி இதை அவர் நிரூபித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காற்று அதோட பாதையிலேருந்து விலகி வீசுறது தான் நம்ம கொரியாலிஸ் விளைவுன்னு சொல்கிறோம். ஸோ யார் முன்மொழிஞ்சதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபெரல்ஸ் விதியை சொன்னது வில்லியம் ஃபெரல் சிஜி கொரியாலிஸ் விசையை வச்சு அதை பயன்படுத்தி அவரோட விதியை நிரூபிச்சுக்கிட்டாரு. அடுத்தது காலமுறை காற்றுகள். இந்த காற்று பருவத்திற்கேற்ப அதோட திசையை மாற்றிக்கக்கூடிய தன்மை உள்ளது தான் காலமுறை காற்று. இப்படி திசையை மாற்றிக்கிறதுக்கு நிலமும் கடலும் வேறு வேறு விகிதத்தில் வெப்பமாகிறது தான் காரணம். காற்று அதோட திசையை பருவத்திற்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறதுனால இதை பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்க. இந்திய துணைக்கண்டத்தில் வீசுகின்ற காற்று இந்த பருவக்காற்று, அதாவது காலமுறை காற்றுகள் தான் இந்திய துணைக்கண்டத்தில் வீசக்கூடிய காற்று, பருவக்காற்றுகள்.
ஸோ இப்போ வந்து கோள் காற்றுகள் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து காலமுறை காற்றுகள் பார்த்துருக்கோம். கோள் காற்றுகள் அப்படிங்கிறது வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள், துருவ கீழே காற்றுகள், காலமுறை காற்றுகள், இதெல்லாமே வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து மாறுதலுக்குட்பட்ட காற்றுகள் பார்க்க போகிறோம். மாறுதலுக்குட்பட்ட காற்றுகளில் முதல்ல வந்து சூறாவளியை பற்றி பார்க்க போகிறோம். சூறாவளி, சைக்ளோன் அப்படிங்கிற சொல் ஒரு கிரேக்க சொல். சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஒரு கிரேக்க சொல். இதுக்கு என்ன அர்த்தம்? சுருண்ட பாம்புன்னு அர்த்தம். சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல், அதற்கு அர்த்தம் சுருண்ட பாம்பு அப்படிங்கிறது. அதிக அழுத்தமான பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தமான பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவிகின்ற காற்று தான் சூறாவளி. அதிக அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவிகிற ஒரு காற்று தான் சூறாவளி அப்படிங்கிறது. பூமியோட சுழற்சியால் சூறாவளி வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலையும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலையும் வீசுது. வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுற்றுது, தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையில் வந்து வீசுது. சூறாவளியோட வகைகள். ஃபஸ்ட்டு வந்து வெப்பச்சூறாவளி, மித வெப்பச்சூறாவளி, கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக இருக்குது. முதல்ல வந்து வெப்பச்சூறாவளி. வெப்பச்சூறாவளி வந்து வேறு வேறு பெயரில் சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் சூறாவளி அப்படின்னும், மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைஃபூன் அப்படின்னும். இந்திய பெருங்கடல் பகுதியில் சூறாவளி, மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் டைஃபூன், அதுக்கப்புறம் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வந்து ஹரிக்கேன், பிலிப்பைன்ஸ் பகுதிகளில் வந்து பாக்யூஸ், ஜப்பானில் வந்து டைஃபூன், ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சூறாவளி, மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைஃபூன், கிழக்கு பசிபிக் பெருங்கடல், அதுக்கப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் ஹரிக்கேன், பிலிப்பைன்ஸில் வந்து பாக்யூஸ், ஜப்பானில் வந்து டைஃபூன், பசிபிக் பெருங்கடல்லையும் டைஃபூன்கள் சொல்கிறாங்க, எங்கள் ஜப்பானில் டைஃபூன், ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்ப சூறாவளிகள் வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி அழைக்கப்படுது. இந்த வெப்ப சூறாவளிகள் கடலோர பகுதிகளில் அதிகமான உயிர் சேதம், பொருளாதார சேதம் இதெல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நிலப்பகுதியை போய் சேரும். தகவல் பேழை. சூப்பர் சைக்ளோன் 1999 வருடம் அக்டோபர் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்தியாவோட ஒடிஷா மாநிலத்தில் கடற்கரையோர பகுதிகளை ஒரு பெரிய சூறாவளி தாக்குனுச்சு. 1999 அக்டோபர் 29 ஒடிஷாவில் வந்து தாக்கியிருக்கு. இது இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமான வலுவோடு வீசி மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தின சூறாவளினா இந்த சூறாவளியை சொல்லலாம். காற்று 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினுச்சு. கடல் அலை 7 மீட்டர் உயரத்திற்கு எழும்பி கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தினுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவளியால் ஒடிஷாவோட 12 கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த 10 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 10,000 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இந்திய பெருங்கடலில் உருவாகிற சூறாவளிகளுக்கு பெயர் சூட்டுறது இது தொடர்பாக வந்து வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து இந்த நாடுகள் பங்கேற்று பொது ஆண்டு 2000ஆம் ஆண்டு ஆலோசனை கூட்டம் நடத்தினுச்சு. என்ன பேர் வைக்கிறது இந்திய பெருங்கடலில் சூறாவளி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த நாடுகள் வந்து 2000 ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. வங்கதேசம், இந்தியா, மால்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. அதுக்கப்புறம் 2004 ஒவ்வொரு நாடும் வந்து சூறாவளிக்கு பெயர் பட்டியலை கொடுத்துச்சு. இதோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் சூறாவளி உருவாகும் போது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பேரை வந்து நம்ம வந்து வரிசையாக பயன்படுத்திட்டு வர்றோம். 2004 தான் அந்த பேரெல்லாம் வந்து டிசைட் பண்ணாங்க, பேர் பட்டியல் வெளியிட்டாங்க. அடுத்தது மித வெப்ப சூறாவளிகள். 35 டிகிரி முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு அட்ச பகுதிகளில் வெப்பம் மற்றும் குளிர்சாரா திரள்கள் சந்திக்கும் பகுதிகளில் மித வெப்ப சூறாவளிகள் உருவாகின்றன. இந்த மாதிரி ஒரு அச்சம் கொடுத்துருக்காங்க. 35 டிகிரி 65 டிகிரி வடக்கு, அதுக்கப்புறம் தெற்கு அட்ச பகுதியில் வெப்பமும் குளிர்காற்றும் இது ரெண்டுமே சந்திக்கிற இடத்துல இந்த மித வெப்ப சூறாவளிகள் உருவாகுது.
மிதவெப்ப சூறாவளி வெப்ப சூறாவளி மாதிரி நிலத்தை போய் சேர்ந்தோன்னே அது வந்து அதோட வலுவை வந்து இழந்துடாது. இந்த சூறாவளி பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி, வடமேற்கு ஐரோப்பா, மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகுது. இந்த சூறாவளி பொதுவாக எங்கே வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி, வடமேற்கு ஐரோப்பா, அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் இந்த மிதவெப்ப சூறாவளி அப்படிங்கிறது உருவாகுது. மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த சூறாவளி உருவானுச்சு அப்படின்னா ரஷ்யா இந்திய பகுதி வரைக்கும் பரவி வீசுது. இந்தியாவை இந்த காற்று அடையும் போது அது வந்து மேற்கத்திய இடையூறு காற்றுன்னு சொல்கிறோம். எந்த காற்று? அந்த மிதவெப்ப சூறாவளியோட காற்று வந்து இந்தியாவை அடைஞ்சிது அப்படிங்கும்போது அதை வந்து மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. வளிமுகம் அப்படிங்கிறது வெப்ப காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கின்ற எல்லை. இந்த காற்று திரள்கள் ஒன்றுக்கொன்று அடர்த்தியிலும் வெப்பத்திலும் ஈரப்பதத்திலும் வேறுபட்டு இருக்கும். இப்படி காற்று சந்திக்கிற பகுதியில் அந்த காற்றோட தன்மையை பொறுத்து மழை பொழிவு, பனிப்பொழிவு, ஆலங்கட்டி மழை, இடி மின்னல் இதோட கூடிய மழை வந்து உருவாகும். ஸோ வளிமுகம் அப்படின்னா என்னென்னா வெப்ப காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கின்ற எல்லை தான் வளிமுகம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த காற்று திரள் ஒன்றுக்கு ஒன்று அடர்த்தியில் வெப்பத்தில் ஈரப்பதத்தில் வேறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த காற்று எங்கெல்லாம் சந்திக்குதோ அதை பொறுத்து தான் அந்த மழை பொழிவு வருதா, பனிப்பொழிவு இருக்கா, ஆலங்கட்டி மழை பெய்யுதா, இடி மின்னல் வருதா அப்படிங்கிறது எல்லாம் வந்து இதை பொறுத்து தான். அடுத்தது கூடுதல் வெப்ப சூறாவளிகள். கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அப்படிங்கிறது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதியில் வீசுது. இதை வந்து மைய அச்ச சூறாவளிகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது என்ன சொல்கிறாங்க? மைய அச்ச சூறாவளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அழைக்கப்படுது. இந்த சூறாவளிகள் அதோட ஆற்றலை உயர் அச்சங்களோட வெப்ப மாற்றத்திலிருந்து பெறுது. இது லேசான சாரல் மழை முதல் பெருங்காற்றோடு கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவையும், இடையுடன் கூடிய மழை பொழிவையும், பனிப்பொழிவையும், சுழல் காற்றையும் தருது. எந்த காற்று? கூடுதல் வெப்ப சூறாவளிகள். இதுக்கு இன்னொன்று பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மைய அச்ச சூறாவளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைய அச்ச சூறாவளிகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா கூடுதல் வெப்ப சூறாவளிகள். இது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரைக்கும் வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வீசுது. இந்த சூறாவளி தன்னோட ஆற்றலை உயர் அச்சங்களோட வெப்ப மாற்றங்களிலிருந்து தான் பெறுது. இது லேசான சாரல் மழையிலிருந்து பெருங்காற்றோடு கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவையும், இடியுடன் கூடிய மழை பொழிவையும் தரக்கூடியது. அடுத்தது எதிர் சூறாவளிகள். தாழ்வழுத்த சூறாவளிகளோட நேர் எதிர்மறையான அமைப்பு கொண்டது தான் இந்த எதிர் சூறாவளி. இது வந்து உயர் அழுத்த மண்டலம் மையத்திலும் தாழ்வழுத்தங்கள் அதனை சூழ்ந்தும் காணப்படுது. உயர் அழுத்த மண்டலத்தோட மையத்திலையும் வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து தாழ்வழுத்த மண்டலத்துக்கு ஒரு சுழல் வடிவத்தில் அந்த காற்று வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எதிர் சூறாவளிகள் பெரும்பாலும் வெப்ப அலைகளோட குளிர் அலைகளோட தான் காணப்படுது. இது வந்து எதிர் சூறாவளிகள் பார்த்து முடிச்சிருக்கும். அடுத்தது வந்து தலக்காற்றுகள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசுகின்ற காற்று தான் தலக்காற்று அப்படிங்கிறது. தலக்காற்றோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் இருக்கும். குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் இந்த காற்று வீசும். இது உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு இந்த தலக்காற்றை சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம்தான். ஃபான் காற்று. ஃபான் காற்றுன்னு எங்கே சொல்கிறாங்கன்னா ஆல்ப்ஸில் ஐரோப்பாவில் சொல்கிறாங்க. சிராக்கோ அப்படின்னு ஆப்பிரிக்காவோட வட கடற்கரை பகுதியிலையும், சின்னூக் அப்படின்னு வட அமெரிக்காலையும், லூ அப்படின்னு சொல்லிட்டு தார் பாலைவனத்தில் இந்த காற்று வீசுது தலைக்காற்று இந்தியாவில். மிஸ்டல் அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் ஃப்ரான்ஸில் சொல்கிறாங்க. போரா அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசக்கூடியது இத்தாலி. ஸோ இந்தந்த நாட்டில் இதை மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஃபான் காற்று எங்கன்னா ஐரோப்பா. சிராக்கோ வந்து ஆப்பிரிக்காவோட வட கடற்கரை பகுதி. சின்னூக்கு வந்து வட அமெரிக்கா ராக்கி மலைத்தொடர். லூ தார் பாலைவனம் இந்தியா. மிஸ்டல் மத்திய தரைக்கடல் பகுதி ஃப்ரான்ஸ். போரா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி. மேகங்கள்.
ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் கடல் நீர் நீராவியாக மாறுது. மேகம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திற்கு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. உயரத்தோட அடிப்படையில் மேகத்தை மூணாக பிரிக்கலாம். மேல்மட்ட மேகம் 6லிருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும், இடைமட்ட மேகம் 2.5லிருந்து 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும், கீழ்மட்ட மேகம் அப்படிங்கிறது பூமியோட மேற்பரப்பிலிருந்து 25 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும். மேகத்தை அதோட வடிவம் அமைப்போட அடிப்படையில் இன்னுமே பிரிக்கலாம். மேல்மட்ட மேகங்களை கீற்று மேகங்கள், கீற்று திரள் மேகங்கள், கீற்று படை மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கீற்று மேகங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். வளிமண்டலத்தில் 8000லிருந்து 12000 மீட்டர் உயரத்தில் மெல்லிய வெண்ணிற இழை போன்ற தோற்றத்தில் காணப்படக்கூடிய மேகங்கள் கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகம் தான் இந்த கீற்று மேகம். பனித்துகள்களை கொண்ட இந்த மேகம் மழை பொழிவெல்லாம் கொடுக்கறது கிடையாது. மெல்லிசாக இருக்கும், வெண்ணிற இழை போன்ற தோற்றத்தில் இந்த மேகம் இருக்கிறதுனால இது கீற்று மேகம்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகம் தான் அந்த கீற்று மேகம், அதனால் மழை பொழிவெல்லாம் கொடுக்காது. கீற்று திரள் மேகங்கள் அப்படிங்கிறது வெண்மையான திட்டாவோ இல்லை விரிப்பு மாறியோ இல்லை அடுக்கடுக்காகவோ இருக்கும். இது பனிப்படிகங்களால் உண்டானது. அடுத்தது கீற்று படை மேகம். இது மென்மையாக பால் மாறி வெள்ளை நிறத்தில் கண்ணாடி மாறிக்கே இருக்கும். இது மிகச்சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகம் தான் அந்த கீற்று படை மேகம் அப்படிங்கிறது. சூரிய மறைவின் போது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் இருக்கிறதுனால இதை பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய மறைவும் போது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது இடைப்பட்ட மேகங்கள். இடைப்பட்ட மேகங்கள் அப்படிங்கிறது சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு மாதிரி இருக்கக்கூடிய மேகங்கள். சாம்பல் இல்லைனா நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு மாதிரி காணப்படக்கூடிய மேகங்கள் தான் இந்த இடைப்பட்ட படை மேகங்கள் அப்படிங்கிறது. இது உறைந்த நீர் திவலைகளை கொண்டு இந்த இடைப்பட்ட படை மேகங்கள் இருக்கும். சாம்பல் இல்லைனா நீல நிறத்தில் இந்த மேகம் இருக்கும். அடுத்தது இடைப்பட்ட திரள் மேகங்கள். தனித்தனியாக உள்ள மேகத்திரள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல்வேறு வடிவங்களில் இருக்கும். இது அலைத்திரள் இல்லை இணைக்கற்றைகள் மாதிரி அமைப்போட காட்சி அளிக்கும் அப்படிங்கிறதுனால இதை செம்மறியாட்டு மேகம் இல்லைனா கம்பளி கற்றை மேகம்னு அழைக்கப்படுது. இந்த இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறியாட்டு மேகம்னு சொல்லலாம், கம்பளி கற்றை மேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு திரளாக இருக்குது, கற்றைகளாக ஒரு அமைப்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இது செம்மறியாட்டு மேகம் இல்லைனா கம்பளி கற்றை மேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைப்பட்ட திரள் மேகங்கள் அழைக்கப்படுது. அடுத்தது கார்படை மேகங்கள். பூமியோட மேற்பரப்பை ஒட்டின பகுதிகளில் தோன்றக்கூடிய கருமையான மேகங்கள் தான் இந்த கார்படை மேகங்கள். இது மழை, பனி மற்றும் ஆலங்கட்டி மழையோட தொடர்புடையது. ஸோ நம்ம பார்த்ததுலேயே மழையோட தொடர்புடையது இந்த கார்படை மேகம்தான். மழை, பனி, ஆலங்கட்டி மழையோட தொடர்புடையது இந்த கார்படை மேகங்கள். வளிமண்டல கீழடுக்கில் மட்டும்தான் எல்லா வகையான மேகங்களும் காணப்படும். ஸோ எந்த அடுக்கில் எல்லா வகையான மேகங்களும் காணப்படும்னா வளிமண்டலத்தோட கீழடுக்கு, அதாவது ட்ரோபோஸ்பியர் அடுக்கில் தான் எல்லா வகையான மேகங்களும் இருக்கும். அடுத்தது கீழ்மட்ட மேகங்கள். இதை என்ன சொல்கிறாங்க, இதையும் பிரிச்சிருக்காங்க. படைத்திரள் மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகங்கள், கார் திரள் மேகங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு படைத்திரள் மேகங்கள். சாம்பல் இல்லைனா வெள்ளை நிற வட்டத்திட்டுக்கள் 2500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல், அதுக்கப்புறம் வெள்ளை நிறத்தில் வட்டத்திட்டாக இருக்கும். தாழ் மேகங்கள் படைத்திரள் மேகங்கள் எனப்படுது. ஸோ எதை சொல்கிறாங்க, தாழ் மேகங்களை தான் படைத்திரள் மேகங்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பொதுவாக இந்த மேகங்கள் தோன்றுனுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு தெளிவான ஒரு வானிலை தான் இருக்கும். இந்த படைத்திரள் மேகங்கள் தோன்றும் போது அந்த பகுதியில் ஒரு தெளிவான வானிலை இருக்கும். அடுத்தது படை மேகங்கள், ஸ்டேட்டஸ். ரொம்ப அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் மாதிரி இருக்கக்கூடிய மேகங்கள் படை மேகங்கள். இது மழை இல்லைனா பனிப்பொழிவை தரும். அடுத்து திரள் மேகங்கள். தட்டையான அடிப்பாகம்,
குவி மாடம் இந்த மாதிரி மேல் தோற்றம் கொண்டு காலிஃப்ளவர் போன்ற வடிவத்தோடு காணப்படும். இது தெளிவான வானிலையோடு தொடர்புடைய மேகம். தட்டையான அடிப்பாகம் குவி மாடம் இருக்கக்கூடிய மேல் தோற்றம் வச்சு காலிஃப்ளவர் மாதிரி வடிவத்தோடு இருக்கும். இது திரள் மேகங்கள். தெளிவான வானிலையோடு தொடர்புடைய மேகம் இந்த திரள் மேகம். அடுத்தது கார் திரள் மேகங்கள். ரொம்ப அடர்த்தியாக கனத்த தோற்றத்தோட இடியோடு கூடிய மழை தரும் மேகங்களை கார் திரள் மேகங்கள்னு சொல்லலாம். இது பொதுவாக கனமழையையும் அதிக பனிப்பொழியும் சில நேரங்களில் கல்மாரி மழை மற்றும் சுழற்காற்றுடன் கூடிய மழையும் தருது. அடுத்தது பொழிவு. சுருங்கிய நீராவி நீரோட பல்வேறு வடிவங்களில் பூமியை சேருது. மேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் எப்படி பூமிக்கு வருது அப்படிங்கிறத இதை நிர்ணயிக்கிற காரணிகள் பார்க்கலாம். பொழிவை நிர்ணயிக்கிற காரணிகள்: வெப்பநிலை, உயரம், மேகத்தின் வகை, வளிமண்டல நிலைப்பாடுகள், பொழிவு செயல்முறை. எப்படிலாம் இந்த மாதிரி இந்த பொழிவு இருக்குன்னா சாரல், மழை, பனிப்பொழிவு, பனிப்படிவு, ஆலங்கட்டி மழை. இதுதான் மெத்தட் நீராவி சுருங்கி வர்றதுக்கு. சாரல் 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டம் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் சீராக பூமியை வந்தடையும் போது அதை சாரல்னு சொல்கிறோம். சில நேரத்தில் சாரல் பனிமூட்டத்தோடு இணைஞ்சு எதிரில் இருக்கக்கூடிய பொருளை காண முடியாத நிலை வரைக்கும் இந்த சாரல் உருவாக்கும். அடுத்தது மழை. உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மழை வருது. பூமியோட மிக அதிகமான இடங்களில் இந்த மழை பொழிவு கிடைக்கிது. காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் மழை பொழிவு இருக்கும். மழை துளியோட விட்டம் 5 மில்லிமீட்டருக்கும் மேலே இருக்கும். அடுத்தது ஆலங்கட்டி மழை. முழுமையாவோ இல்லைனா பகுதியாவோ ஒளிபுகும் தன்மையோடு கூடிய மிகச்சிறிய பனி உருண்டையுடன் கூடிய மழை பொழிவு தான் ஆலங்கட்டி மழை. அடுத்து பனி. உறையும் நிலைக்கு கீழாக நீர் சுருங்கிறது பனி. இது பகுதியாவோ இல்லை முழுமையாவோ ஒளிபுகா தன்மையோடு இருக்கக்கூடிய பனித்துகள் படிகங்களை பனின்னு சொல்கிறோம். இந்த பனிப்படிகங்களை ஒன்றோடொன்று மோதி பனி சீவல்களாக உருப்பெறுது. அடுத்து கல்மாரி மழை. இடியுடன் கூடிய புயல், மழையோட இருக்கக்கூடிய புயல். அப்போது 2 சென்டிமீட்டருக்கு மேலே விட்டம் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் தான் கல்மாரி மழை. இது திடநிலையில் இருக்கக்கூடிய மழை பொழிவு. இந்த பொழிவு அப்போது சிறிய கட்டிகள் மாதிரி பனி துண்டு விழுது. இது கல்மாரி கட்டிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வேளாண் பயிர்களையும் மனித பயிர்களையும் பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இடியுடன் கூடிய கல்மாரி மழை கல்மாரி புயல் என அழைக்கப்படுகிறது. இது வானிலை நிகழ்வுகளில் ரொம்ப அஞ்சத்தக்கது. ஏன் அப்படின்னா தாவரம், மரம், வேளாண் பயிர், விலங்கு, மனித உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு பலத்த இயற்கை சீற்றமாக இந்த இடியுடன் கூடிய கல்மாரி மழையை சொல்கிறாங்க. அடுத்து மழை பொழிவு. பொழிவோட மிக முக்கியமான வகை மழை பொழிவு. வெப்பச்சலன மழைப்பொழிவு, புயல் சூறாவளி மழைப்பொழிவு, வளிமுக மழைப்பொழிவு, மலை தடுப்பு மழைப்பொழிப்புன்னு சொல்லிட்டு 3 வகை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பல்வேறு வகைகள். ஃபஸ்ட்டு வெப்பச்சலன மழைப்பொழிவு இல்லைனா 4 மணி மழைப்பொழிவுன்னு சொல்லலாம். வெப்பச்சலன மழைப்பொழிவு அல்லது 4 மணி மழைப்பொழிவுன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். பகல் பொழுதப்போ சூரிய கதிர்வீச்சால் பூமியோட மேற்பகுதி அதிகமாக வெப்பப்படுத்தப்படும். அப்போ என்னாகும், பூமியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று வெப்பமடைகிறதுனால விரிவடைஞ்சு மேலே போகுது. அங்கே வெப்பசலன காற்றோட்டம் உருவாகுது. அதனால மேலே போயிட்டு அந்த காற்று குளிர்ச்சி அடைந்து சுருங்கி மேகமாக உருமாறி மழையாக பொழியுது. இதுதான் வெப்பசலன மழைன்னு சொல்கிறோம். இந்த வெப்பசலன மழை பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதியில் மாலை வேளைகளில் அடிக்கடி நிகழுது. அது மட்டும் இல்லாமல் வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலங்களில் கோடை காலங்களில் இந்த மாதிரி மழை பொழிகிறதுக்கு காரணம் இதுதான், வெப்பசலனம் தான். இது வெப்பசலன மழை பொழிவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா 4 மணி மழை பொழிவுன்னு சொல்லலாம். அடுத்து சூறாவளி மழை பொழிவு அல்லது வளிமுக மழை.
அடர்த்தியான காற்றுத்திரள் தான் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் மேல் நோக்கி போயிட்டு வெப்பம் மாறாமல் இருக்கிறதுனால குளிர்ச்சியாகி பொழிகிற மழை தான் சூறாவளி மழை பொழிவு அப்படிங்கிறது. ஸோ அடர்த்தியாக இருக்கக்கூடிய காற்றுத்திரள்கள் வந்து ஒன்றா மேலே போயிட்டு அங்கே வெப்பம் மாறாமல் இருக்கிறதுனால அது குளிர்ச்சியாகி திரும்ப வந்து மழையாக வர்றது தான் சூறாவளி மழை பொழிவு. வெப்ப மிதவெப்ப மண்டலங்களில் இந்த சூறாவளி மழை பொழிவு இருக்குது. வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கிற எல்லையில் இந்த நீராவி சுருங்கி மழை பொழிவை தருது. இது வந்து மிதவெப்ப பகுதிகளில் வளிமுக மழை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது மலை தடுப்பு மழை பொழிவு. மலை தடுப்பு மழை நிலத்தோற்ற மழை அப்படின்னு அழைக்கப்படுது. ஈரப்பதம் மிகுந்து வீசும் காற்று மலைச்சரிவால் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி எழும்புகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மலைச்சரிவு தடுக்கப்படுது. அப்படி வந்து அந்த காற்று மேலெழுந்து போயிட்டு குளிர்விக்கப்பட்டு சுருங்கி மழை பொழிவை தருது. இப்படி வந்து மழை பொழிவு வந்துச்சுன்னா அதை வந்து மலை தடுப்பு மழை பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம். காற்று மோதுகின்ற பக்கம், காற்று மோதா பக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தோம். காற்று வீசும் திசையை நோக்கி உள்ள மலை சரிவு வந்து காற்று மோது பக்கம். இந்த பகுதி அதிக மழை பொழிவை கொடுக்குது. காற்று வீசு திசைக்கு மறுபக்கம் இருக்கக்கூடிய மலை சரிவு வந்து காற்று மோதா பக்கம். இந்த பகுதி மிக குறைந்த அளவு மழை தான் கொடுக்குது. இது வந்து மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்தியாவில் அதிக மழையை பெறக்கூடிய இடம் மவுசின்ராம். இது வந்து பூர்வாச்சல் மலையோட காற்று மோதும் பக்கம் இருக்குது. ஆனால் இந்த மலையோட காற்று மோதாம் பக்கம் வந்து ஷில்லாங். இது வந்து ரொம்ப குறைந்த அளவு மழை தான் இதுக்கு கிடைக்குது இந்த ஷில்லாங்கு. இந்த மாதிரி தான் மும்பையும் பூனாவும் வந்து இருக்குது. அடுத்து ஈரப்பதம். வளிமண்டலத்தில் வானிலையும் காலநிலையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான காரணி ஈரப்பதம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவியோட அளவு தான் ஈரப்பதம். வளிமண்டலத்தில் நீராவியோட அளவு அதிகரிச்சதுன்னா ஈரப்பதத்தோட அளவும் அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீராவியோட அளவு தான் முழுமையான ஈரப்பதம் அப்படிங்கிறது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அளவிற்கும் அதோட மொத்த கொள்ளளவிற்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் தான் ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது. டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. முழுமையான ஈரப்பதம் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீராவியோட அளவு. இதே வந்து ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அளவிற்கும் அதோட மொத்த கொள்ளளவிற்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் தான் ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது. காற்றோட ஒப்பு ஈரப்பதம் 100% இருக்கும்போது காற்று பூரித நிலையை அடையுதான். இந்த நிலையில் காற்று நீராவியெல்லாம் உறிஞ்சாது. இந்த பூரித நிலையை தான் வந்து பனி விழுநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. நீராவியை உறிஞ்சாத நிலை, காற்று நீராவியை உறிஞ்சாத நிலை வந்து பனி விழுநிலை. ஈரப்பதத்தை அளக்கிறதுக்கு ஈரப்பதமானி இல்லைன்னா ஈர உலர்குமிழ் வெப்பமானி பயன்படுத்தப்படுது. ஈரப்பதமானி இல்லைன்னா ஈர உலர்குமிழ் வெப்பமானி பயன்படுத்தப்படுது. முழுமையான ஈரப்பதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கனமீட்டர் காற்றிலும் எத்தனை கிராம் நீராவி இருக்குது அப்படிங்கிறது தான் முழுமையான ஈரப்பதம் அப்படிங்கிறது. ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது சதவீதத்தில் கணக்கிடப்படுது. ரீகேப் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு, பூமியை சுற்றி வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு தான் வளிமண்டலம். நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வாயுக்கள். வளிமண்டலம் கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்குன்னு சொல்லிட்டு 5 அடுக்குகளாக காணப்படுது. வெப்ப கடத்தலால் வளிமண்டலம் வந்து வெப்பமடைகிறது. வாயுவோட கிடைமட்ட நகர்வு தான் காற்று. காற்று பொதுவாக உயரழுத்த மண்டலத்திலேருந்து தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும். காற்று 4 வகைப்படும். கோள் காற்று, காலமுறை காற்று, மாறுதலுக்கு உட்பட்ட காற்று, தலக்காற்று. தாழ்வழுத்த பகுதியை உயரழுத்த பகுதி வந்து சுற்றி இருப்பது தான் சூறாவளி. உயர் அழுத்த பகுதியை சுற்றி தாழ்வழுத்த பகுதி இருக்கிறது வந்து எதிர் சூறாவளி. இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. தாழ்வழுத்த பகுதியை உயரழுத்த பகுதி சுற்றி இருக்கிறது சூறாவளி. இதே உயரழுத்த பகுதியை சுற்றி தாழ்வழுத்த பகுதி இருக்கிறது வந்து எதிர் சூறாவளி.
கண்ணுக்கு தெரியும் சுருங்கிய நீராவி காற்றில் மிதக்கிறது தான் மேகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து பொழிவுகளும் மேகங்கள்ல இருந்தால் உருவாகுது. உயரத்தை அடிப்படையாக வச்சு மேகம் மேல்மட்ட மேகம், இடைமட்ட மேகம், கீழ்மட்ட மேகம்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. சாரல், மழைப்பொழிவு, பனி, ஆலங்கட்டி மழை, கல்மாரி மழை இதெல்லாம் பொழிவோட வகைகள். இதோட இந்த பாடம் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.